என் அன்பு தங்கமே, உன் காதுகளில் விழும் இந்த தாயின் குரல் உன் விதியின் கதவை தட்டும் ஒரு மகா சக்தி. எத்தனையோ பிறவிகளில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் உன் கஷ்ட காலம் முடியும் நேரத்தில் இந்த வாராகி அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதில் சொல்ல இந்த தாய் தயாராகி விட்டேன். நீ அதிர்ஷ்டசாலி, ஏனென்றால் உன் கையை பிடித்து கொள்ள இந்த வாராகி முன்வந்து விட்டேன். இது சாதாரணமான ஆறுதல் பேச்சு கிடையாது. உன் வாழ்க்கையை தலகீழா புரட்டி போட போகும் ஒரு மகா சக்தி வாய்ந்த வாக்கு. என் நிழல் உன் மீது விழுந்து விட்டது. இனி உன்னை யாராலும் எதாலும் அசைக்க முடியாது. உன் அன்னை நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து அந்த நொடியே உன் கஷ்டங்களின் ஆயுள் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. நீயே உணர்ந்து பார். சில நாட்களாக உன் மனபாரம் மெல்ல மெல்ல குறைந்து வருவது உனக்கே புரியும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாம் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல செதுக்குவதற்காகத்தான் என்பதை முதலில் புரிந்து கொள். இருள் சூழ்ந்த நேரத்தில் நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த போது உனக்கு தெரியாமலேயே உன் கண்ணீரை துடைத்து உனக்கு அரணாக நின்றது உன் வாராகி தாய் நான் தான். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நான் தப்பிக்க வைத்திருக்கிறேன். சுற்றி உள்ளவர்கள் உன்னை ஏமாற்றிய போதும் உன் அன்னை நான் உன்னை அரவணைத்து கொண்டேன். இன்னும் தீராத சில குறைகள் உன் வாழ்வில் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் அவற்றை வேரோடு பிடுங்கி எறிவேன் என்ற உறுதியான நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு நம்பிக்கை போதும். உன்னை இந்த உலகமே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் நான் அமர வைப்பேன். என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. இந்த உலகத்தின் யதார்த்தத்தை நீ பக்குவமாக புரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அவை காலத்தின் கட்டாயத்தால் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட விஷயங்களை நினைத்து உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. நீ மாற்ற முடியாத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதால் உனக்கு என்ன லாபம்? உனக்கு நான் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் ஆகாயம் போல பெரியது. நீ ஏழை என்று உன்னை நீயே ஒருபோதும் தாழ்த்தி கொள்ளாதே. உன்னிடம் இருக்கும் மிக பெரிய செல்வம் உன் அறிவுத்திறன். அந்த அறிவை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் கூர்மையாக பயன்படுத்து. அது போலவே உன்னிடம் இருக்கும் இன்னொரு மகா சக்தி உன் பொறுமை. நீ எவ்வளவு தூரம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கின்றாயோ அவ்வளவு வேகத்தில் உன் வெற்றியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு பிள்ளையே, உண்மை என்ற ஒன்றுதான் உனக்கு அழிவில்லாத கவசம். சில நேரம் நீ உண்மையாக இருப்பதைக் கண்டு மற்றவர்கள் கேலி பேசலாம். உன்னை ஒரு ஏமாளி என்று உலகம் பட்டம் சூட்டலாம். ஆனால் எதற்கும் அஞ்சாதே. ஒரு நாள் வரும், அன்று அத்தனை பொய்யும் முத்திரை கிழிந்து உன் காலடியில் விழும். அப்போது நீ பேசிய அந்த உண்மைதான் உனக்கு மகுடமாக அமையும். உன் முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகை மலரட்டும். அதுதான் உனக்கு தரப்பட்ட மிக சிறந்த தெய்வீக மருந்து. கஷ்டங்கள் வரும்போது சிரித்து கொண்டே அதை எதிர்கொள். அந்த சிரிப்பு உன் எதிரிகளின் கர்வத்தையே அடக்கும். எதையோ இழந்து விட்டோம் என்று எண்ணி உன் மனதை வாட்டி கொள்ளாதே. எதை இழந்தாயோ அதை விட பன்மடங்கு மேலான ஒன்றை உனக்கு தர உன் அன்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன் கவலைகளை துடைக்க என் கையில் எப்போதும் உலக்கை இருக்கிறது. உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளையும் உன்னை வஞ்சிக்கும் சூழ்ச்சிகளையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் வாழ்க்கை பாதை மேடு பள்ளமாக இருக்கிறதா? கவலைப்படாதே. என் கையில் இருக்கும் மகா கலப்பையை எடுத்து உன் வாழ்வை நானே உழுவேன். அந்த நிலத்தில் செழிப்பை மட்டும் விதைப்பேன். இனி உன் இல்லத்தில் வறுமை என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது.
கஷ்டம் என்ற விதை கருகி போய் மகிழ்ச்சி மற்றும் ஐஸ்வர்யம் என்ற பயிர்கள் உன் நிலத்தில் அமோகமாக விளையும். உன் அன்னை நான் உனக்காக களத்தில் இறங்கிவிட்ட பிறகு நீ ஏன் இன்னும் அஞ்சுகிறாய்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் முயற்சியை கைவிடாமல் என் பாதங்களை உறுதியாக பற்றி கொள்வது மட்டும்தான். ஒரு 5 நிமிடம் உன் மனதை அடக்கி இந்த வாராகி தாயின் உக்கிரமான அதே சமயம் அன்பான முகத்தை உன் கண் முன்னே கொண்டு வா. அமைதியாக என்னை நினைத்து தியானம் செய். அந்த ஒருமித்த மனத்தோடு நீ என்னை பார்க்கும் போது உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு மகா அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என் சக்தியை நீ இதுவரை துளி துளியாகத்தான் அனுபவித்திருக்கிறாய். ஆனால் இனி வரப்போகும் நாட்கள் பேரின்பமாக இருக்கும். உன் பாதையில் இருந்த முட்கள் மறைந்து பட்டு மெத்தை விரித்தாற் போல உன் வாழ்க்கை மாறும். எந்த ஒரு சவாலையும் எதிர்த்து நிற்கும் துணிச்சலை உன் நரம்புகளில் நான் பாய்ச்சுவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு படிப்பினையை தரவே நடக்கிறது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்ற அசைக்க முடியாத எண்ணம் உன் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் சேமிப்பு என்பது உனக்கு ஒரு கவசத்தை போன்றது. பணத்தை சேமிப்பதோடு சேர்த்து புண்ணியத்தையும் தாராளமாக சேர்த்து வை. நீ வறுமையில் வாடும்போது உன் சிறு சேமிப்பு உனக்கு கை கொடுக்கும். நீ துன்பத்தில் வாடும்போது நீ செய்த புண்ணியம் உன்னை தேடி வந்து காப்பாற்றும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவி செய். பசித்தவர்களுக்கு உணவிடு. அதுவே உனக்கு பெரிய பாதுகாப்பாக அமையும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை முதலில் நீ மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்க கற்றுக்கொள். நீ மரியாதையை விரும்பினால் மற்றவர்களுக்கு முதலில் மரியாதை கொடு. அன்பை விரும்பினால் அன்பை பொழி. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உன்னிடம் 1000ஆக திரும்ப வரும். உனக்கு நான் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுத்தேன் தெரியுமா? உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. உன் அருகில் உறவுகள் என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் போலிகளை அடையாளம் காட்டத்தான். என் பிள்ளையே, எதையும் அளவுக்கு அதிகமாக வைத்து கொள்ளாதே. அதிகாரம், செல்வம், அன்பு, ஏன் வெறுப்பு கூட அளவுக்கு மிஞ்சினால் அதுவே உனக்கு விஷமாகிவிடும். தேவைக்கு மட்டும் எதையும் பயன்படுத்து. குறிப்பாக அன்பு காட்டுவதில் விவேகத்தோடு இரு. யாரை நேசிக்க வேண்டும், யாரிடம் தள்ளி நிற்க வேண்டும் என்பதை உன் அன்னை நான் உனக்கு உள்ளுணர்வாக இருந்து உணர்த்துவேன். வாழ்க்கையில் சிகரத்தை அடைய வேண்டும் என்று நீ துடித்தால் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களையும் ஏளனங்களையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் குலையக்கூடாது. அந்த உறுதிதான் உனக்கான மகா வெற்றியை தேடித்தரும். என் அன்பு மகனே, மகளே, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? நீ எப்போது சோர்ந்து போகிறாயோ அப்போது உன் சுவாசம் நானாக இருப்பேன். நீ எப்போது பயப்படுகிறாயோ அப்போது உன் தைரியம் நானாக இருப்பேன். நீ எப்போது தனிமை உணர்கிறாயோ அப்போது உன் நிழல் நானாக இருப்பேன். இந்த உலகம் உனக்கு எதிராக திரண்டாலும் இந்த வாராகி அன்னை ஒருவள் உனக்காக போர் புரிய காத்திருக்கிறேன். என் கையில் இருக்கும் சங்கு முழங்கினால் உன் எதிரிகள் சிதறி ஓடுவார்கள். என் கையில் இருக்கும் சக்கரம் உன் கஷ்டங்களை அறுத்தெறியும். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு முத்து போன்றது. அதை நான் வீணாக விடமாட்டேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் உன் முன்னே தலை குனிந்து நிற்கும் நாளை நான் நிச்சயம் உருவாக்குவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. நீ பொறுமையாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் எதிரிகளின் வீழ்ச்சி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். என் செல்லமே, உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் தொழில் அல்லது வேலை என எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. உன் சுமையை நான் வாங்கிக் கொள்கிறேன். என் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்.
இது உனக்கும் எனக்குமான ஒரு புனிதமான உடன்படிக்கை. நீ எங்கே சென்றாலும் எந்த திசையில் திரும்பினாலும் அங்கு உனக்கு முன்பாக நான் சென்று உன் பாதையை சீரமைப்பேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் முத்திரை இருக்கும். உன் வெற்றியின் மகுடத்தில் என் பெயர் இருக்கும். நீ அடையும் ஒவ்வொரு புகழும் என்னையே சாரும். ஏனென்றால் நீ வேறு நான் வேறு கிடையாது. நீ என் உயிருக்கு உயிரான பிள்ளை. மிக விரைவில் உன் இல்லம் தேடி ஒரு சுப செய்தி வரும். அந்த செய்தி உன் மனதின் பாரத்தை முற்றிலுமாக இறக்கி வைத்து உன் குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். உன் பொற்காலம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. இனி உன் வாழ்வில் துக்கத்திற்கு வேலை இல்லை. உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் மூச்சாக நான் இருப்பேன். உன் முன்னே எழும் அத்தனை எதிர்ப்புகளையும் என் ஒரு பார்வையால் எரிப்பேன். என் கையில் இருக்கும் முழக்கையும் கலப்பையும் உனக்காகவே இயங்குகின்றன. இந்த வாராகியின் பேரன்பு உனக்கு கவசமாக இருக்கும் வரை உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது. நிம்மதியாக இரு. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் பாதுகாப்பு நிறைந்திருக்கும். என் பிள்ளையே, நீ சகல சௌபாக்கியங்களோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாய். நிச்சயமாக என் குழந்தையே, என் வார்த்தைகள் உன் ஆன்மாவில் புதிய ஒளியை ஏற்றும். உனக்கு இருக்கும் நோய்கள், மன போராட்டங்கள் அனைத்தும் என் பார்வையால் நீங்கும். நீ தனியால் கிடையாது. உன் பின்னால் ஒரு மகா சமுத்திரமாக நான் நிற்கிறேன். இரவு உறங்கும் போது எந்த பயமும் இன்றி உறங்கு. உன் வாசலில் காவல் காக்க நான் விழித்திருக்கிறேன். விடியும் போது பெரும் நம்பிக்கையோடு எழுந்திரு. அன்றைய நாளை உனக்கு சாதகமான வெற்றிகரமான நாளாக நான் மாற்றி தருவேன். உன் கரம் பற்றி நான் அழைத்து செல்லும் இந்த பயணம் உன்னதமான முடிவை எட்டும். இது உன் வாராகி தாயின் ஆணை. நம்பிக்கையுடன் உன் பணிகளை செய். உனக்கான ராஜபோக வாழ்க்கையை உன் கைகளில் நான் சேர்ப்பேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் சதா காலமும் உண்டு. இனி உன் வாழ்வில் ஒளியே வீசும். கவலை வேண்டாம், உன் அன்னை நான் இருக்கிறேன். இந்த வாராகி தாயின் வார்த்தைகள் வெறும் காற்றோடு போகாது. இது கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்து போன்றது. நான் சொன்னது சொன்னபடி நடக்கும். உன் வாழ்க்கையில் நான் நடத்தும் அற்புதங்களை நீயே கண்கூடாக பார்க்க போகிறாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இதோ உன் முன்னே வந்துவிட்டேன். இனி கவலைகளை மறந்து முகத்தில் புன்னகையோடு உன் கடமைகளை செய்ய தொடங்கு. என் அன்பு தங்கமே, உன் காதுகளில் என் குரல் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது என்றால் உன்னை வாட்டிய கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன்னோடு நேருக்கு நேர் பேச வந்திருக்கிறேன். இந்த அன்னைக்காக உன்னுடைய கொஞ்ச நேரத்தை மட்டும் ஒதுக்கு. உன் மனதில் தேங்கி கிடக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையான பலத்தையும் வெற்றியையும் நான் உன் கைகளில் தந்துவிட்டு போவேன். என் பிள்ளையே, நீ கேட்டு முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உன் நிழலாக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் செல்லமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதர்களில் யாரை வேண்டுமானாலும் நீ நேசிக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் எல்லா நேரத்திலும் நம்பி விடாதே. வீரமாக போராடி தோற்பதில் கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சதி திட்டங்களுக்கு என் பிள்ளை பலியாகிவிடக்கூடாது அல்லவா? அதில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி உன் கதவை தட்டப்போகும் நேரம் இது. அது தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அன்னை நான் உன் தோளோடு தோள் நின்று உன்னை பாதுகாப்பதை நீயே உணர்வாய். என் கண்மணியே, பயந்து போய் எதுவுமே செய்யாமல் வீணாக கழிக்கும் நாட்களை விட
ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யும் போது அதில் ஏற்படும் சிறு தவறுகள் உனக்கு மேலான அறிவை தரும். அந்த தோல்விகள்தான் உன்னை செதுக்கி உனக்கு மரியாதையை தேடித்தரும். போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணிக்கிறது என்று மகிழ்ந்து கொள். உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். வறண்டு கிடக்கும் உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது பசுமையான சோலையாக மாற்றித் தருவேன். தனிமையில் நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கே தெரியாமல் என் கைகளால் துடைத்து அணைத்து கொள்ளும் உன் அன்னை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கலங்காதே. உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒரு பொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கின்றான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்ந்துவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும்
என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும். பிறருக்கும் விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார இன்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இரகசிய கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை ஒவ்வொன்றையும் உனக்கான வெற்றி கனிகளாக மாற்றும் பொறுப்பை இந்த வாராகி தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் உன்னை தூற்றினாலும் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. இதுவரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அனுமதித்தேன். இனி உன் காலம் மாறப்போகிறது. உன் கவலைகள் கரைந்து மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் புதிய அத்தியாயம் இதோ தொடங்குகிறது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பன்மடங்கு மேலான சிறப்புகளை உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையான உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனக்கு முன்னால் கவசமாய் நின்று உன்னை பாதுகாப்பேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நான் பலமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் தாயான என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக நடைபோடு. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் உரைகின்றேன்.
உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்பட்டன. இதோ உனக்கான அற்புதங்கள் நிகழப் போகின்றன. என் முழுமையான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கவசமாயிருக்கும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.